வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் சத்யா எஃப்எஃப்எஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரேங்க்டு மேட்சை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இறங்கினோடனே MP40 கிடச்சிது, அப்புறம் ஒரு AK கிடச்சிது. ஏகேவும் லாங் ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சும் கிடச்சிட்டுன்னு எனிமி அடிக்க போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவன் உள்ள எனிமி நிற்பா. சரி நம்மளும் எப்படிட்டு ஒரு டேமேஜ் ஆகிட்டு கொடுத்துடலான்னு பார்த்தா அதுக்கெல்லாம் நம்ம லெஜண்ட் ப்ரோ உள்ளே போய் ஏறி அவர் அடிச்சிடுவார். சரி உடனே அவர் அடிச்சிட்டாரு. நம்ம கீழே போய் நம்ம வேறு எவனாயிட்டு அடிப்போன்னு போய் கீழே போயிட்டு இருந்தேன். ஏற்கனவே ஒரு பர்பிள் டாப்னால நம்மளை லாபியில் வச்சு அமௌண்ட்டு போட்டிருப்பான். அவனை தான் தேடிட்டு இருந்தேன். உடனே நான் அவனை தான் தேடி இருக்கும்போது அவன் ஸ்குவாடும் இங்கே இறங்கியிருக்கு. உடனே அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தேன். உடனே கிரனேட்டை அள்ளி உள்ளே வீசினேன். அது வெளியே வந்துட்டு உடனே அவன் வந்து டேமேஜ் அவன் மேலே பட்டுச்சு. உடனே அவனை போய் நாக் பண்ணிட்டு நல்ல ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டாச்சு. ஏன்னா லாபியில் வச்சு இவன் நம்மளுக்கு அமௌண்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தான். அவனை ஒரு அமௌண்ட்டை போட்டு எப்படியும் அவன் ஸ்குவாடு இங்கே தான் நிற்கும். மறுபடியும் கையில் தான் நான் முடுவேன். அப்போ பார்த்துட்டு மறுபடியும் அமௌண்ட்டு போட்டு கில் எடுத்துகிட்டு நல்லா லூட் அடிச்சுட்டு அவன் ஸ்குவாடு இங்கே தான் நிற்கும். எப்படியாட்டு அடிக்க போகலான்னு லூட் அடிச்சுக்கிட்டு இருப்பேன். லூட் அடிச்சுட்டு அப்புறம் வெளியே போய் அவனாட்டு வரானான்னு மேலே போய் பார்ப்பேன். ஒருத்தனுமே வர மாதிரி தெரில. அப்புறம் கீழே நம்ம பாட்டில் லூட் அடிச்சுட்டு நிற்கும் போது மேலே பார்ப்பேன். ட்ராப்பு தான் அவ்வளோ, நான் எனிமி தான் இறங்குதானோன்னு நினச்சேன். நல்லா லூட் அடிச்சுட்டு அப்புறம் நானே எப்போவும் மாதிரி லூட் அடிச்சுட்டு சரி காயின் எடுக்க போகணும்னு பார்த்தா சரி டீமெட்டு காயினை கிளைம் பண்ணி விட்டான். உள்ளே போய் மறுபடியும் கொஞ்சம் மாட்டி லூட் அடிச்சுட்டு வரோன்னு பார்த்தா மேலே அவன் டீமெட் இறங்கிட்டு நிற்பான். நாங்கள் எங்கள் டீமெட் எல்லோரும் பார்த்துருவோம். உடனே கரெக்டாக அவனை அடிக்க போகும்போது என் டீமெட்டு அவனுக்கு பாதி டேமேஜ் கொடுத்துட்டான். அவன்கிட்ட ஒரு கண்ணும் இல்லை, மேக தான் இருந்திருக்கு போல். நான் உடனே கிரிட்டுன்னு ஒரு அழுத்த போட்டு அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டுருவேன். அமௌண்ட்டை போட்டு சரி கீழே உள்ளவனுக்கு அமௌண்ட்டு போடுவோம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே காலி ப்ரோ நம்ம பிக்கெட்டு ப்ரோ கில் அடிச்சிடுவார். சரி நம்மக்குள்ளேயும் அப்படியே சேவ் பண்ணி விட்டு உடனே நம்ம டீமெட்டுக்கு இட்லி லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. சரி நம்ம இட்லி லிஸ்ட்டு போட்டு அவனை தேடி போகணுன்னு போயிட்டு இருந்தேன். அங்கே பிக்கெட்டு ப்ரோ தனியாக இருந்து சண்டை போட்டுட்ருக்காரு. சரி மறுபடியும் எவனாட்டி இறங்கணுன்னு பார்த்தேன். எவனும் இறங்குன மாதிரி தெரில. சரி எவனாட்டி கண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு போனேன். ஒரு கண்ணுமே தெரில. உடனே பிக்கெட்டு ப்ரோ தனியாக சண்டை எடுத்துகிட்டு இருந்தார். சும்மா அவருக்கு பேக்கப் போகணுன்னு பார்த்தேன். சாண்டினா கேரக்டர் விட்டு வந்துகிட்டு இருந்தானுவேன். நான் பார்த்துக்கிட்டேன். உடனே எனக்கு டேமேஜ் கொடுக்கையும் ஏகேல இப்போ ஒரு ஷாட் விட பாருங்க. அதே மண்டையிலே 2-3 புல்லெட்டு தான். ஒரே ஒரு பாடி டேப் மட்டும்தான் போனது. அப்புறம் 2 புல்லெட்டு அப்படியே மண்டையில் இறக்கி விட்டுட்டு நாங்கள் எங்கள் டீமெட்டு எல்லோரும் ஃபேக்ட்ரி போவோம். நான் அப்படியே ஹீல் பண்ணிட்டு அப்படியே மறுபடியும் மேலே பார்த்தேன். ஒருத்தனும் வரலை. நான் அப்படியே ஃபேக்ட்ரி போயிட்டு நாங்கள் அங்கே அட்டாக்கிங் எடுத்ததை காமிக்கேன். அப்புறம் ஃபேக்ட்ரியில் ஒருத்தனை பார்த்துக்கிடுவேன். சரி அந்த பர்பிள் டாப்புனால தான் இருக்கான்னு போய் அமௌண்ட்டு போடலான்னு மறுபடியும் துரத்திக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டு அவன் இட்லி லிஸ்ட் போட்டேன். அவன் பாட்டு ஓடனான். சரி அவனாக தான் இருக்கான்னு பார்த்தா கொஞ்சம் நார்மல் பிளேயர் தான். நானும் கெட்டில் தூக்க போய் அக்கிரிக்கு மிஸ்ஸாகிடுச்சேன்னா கெட்டிலலாம் தூக்கிறோம் பேராயின்னு அப்படியே அழுத்தி பிடிச்சாச்சு. அழுத்தி பிடிச்சி அவனே ஒரு கில் அடிச்சுட்டு அப்படியே இட்லி லிஸ்ட்டு போட்டேன். மறுபடியும் இட்லி லிஸ்ட்டு காமிச்சிது. எங்கே நிற்கான்னு தேடிக்கிட்டு இருந்தோம். சரி இந்த ஃபேக்ட்ரி மேலே நிற்பான் அப்படின்னு நினச்சேன். நானும் குளிச்சேன். மேலே எப்படியாட்டு இந்த கம்மி மேலே குளோபால் போட்டு போகலான்னு பார்த்தேன். சரி வேண்டாம். லாஸ்ட்டை பார்த்தா ஃபேக்ட்ரி மேலே இல்லை, அவன் கீழே ஏதோ ஒரு காரை எடுத்துகிட்டு ஓடுதான். சரி நாங்கள் எங்கள் டீமெட்டை எல்லோரும் துரத்திக்கிட்டே இருக்கோம். அவன் எங்கேயோ பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டான். சரி எப்படியும் அவன் டீமெட்டை ரிவே பண்ண தான் போயிருப்பான்னு நினச்சி நாங்களும் அப்படியே பின்னாடி அந்த ஜீப் எடுத்துகிட்டு துரத்த ஆரம்பிச்சிருப்போம் பாருங்கள். சரி நாங்களும் இட்லி லிஸ்ட்டு போட்டவொடனே தேடி போயிட்டு இருந்தோம். இட்லி லிஸ்ட்டு மறைஞ்சிட்டு சரி இங்கே எப்படியாட்டு ஒருத்தனாட்டி நிற்போம் எப்படின்னு நினச்சி வந்தோம். நாங்கள் நினச்ச மாதிரி ஒருத்தன் அவன் பைக் ஓட்டிட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் சவுண்ட் அடிச்சு பார்த்தீங்களா. கரெக்டாக நான் உள்ளே போகும்போது வெளியே வந்துட்டேன். நான் பார்க்காம வந்துட்டேன். சரி அப்புறம் நம்ம காலி ப்ரோ டவுன் பண்ணிடுறாங்க. நான் அப்படியே நல்லா வைப்போம். ஒரு ஹெட்டு போட்டு டவுன் பண்ணி நம்ம டீமெட்டை அப்படியே ஹீல் பண்ணி விட்ருவேன். நம்ம இங்கே ஹீல் பண்ணத இதுக்குள்ளே நம்ம டீமெட்டை 2 பேர் இப்போ செத்துறாங்க பாருங்கள். நாங்கள் அப்படியே லூட் அடிச்சுட்டு நல்லா லூட் அடிச்சுட்டு இருப்பேன். அப்புறம் காலி ப்ரோட்ட சொல்லிடுறேன், ப்ரோ நீ ஜீப் எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தா அவங்கள ஹீல் பண்ணிட்டு வரேன்னு. உடனே மறுபடியும் அந்த பிக்கெட்டு ப்ரோங்க போய் செத்துருவார். உடனே அந்த 2 பேரையும் அடிச்சு விட்டு ரிவே பண்ணி விட்டு மறுபடியும் ஒரு இட்லி லிஸ்ட்டு போட்டு விட்ருந்தேன். அப்புறம் நம்ம டீம் மட்டும் அங்கே நம்மளை கூப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் நீ போகிறோம் நான் பைக்கில் வரேன்னு பைக் எடுத்து நான் பாட்டு போய்ட்டு இருந்தேன். கேயா அப்படி போட்டதுக்கு ஆன் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படி போட்டோம்னா கொஞ்சம் 4 இதாக ஆகும் ஏறும் ஈபி. சரி இப்போ நம்மளே இட்லி லிஸ்ட்டு போட்டோன்னே அடிக்க போகணுன்னு நாங்கள் பாட்டு போய்ட்டுருந்தோம். நாங்கள் பாட்டு போய்ட்டுருக்கும்போது கரெக்டாக அந்த சோனுக்கு கொஞ்சம் வெளியே அதில் நிற்பான். எங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு நிற்பான். நான் கரெக்டாக போய் அடிச்சு விடுவோம் பாருங்கள். கரெக்டாக இந்த பாறைக்கு கொஞ்சம் மேலே தான் நிற்பான். அந்த சிப்பில் நின்றுட்டு நிற்பான். நான் கரெக்டாக போய் பைக்கை விட்டுட்டு
கரெக்டாக அவனை ஒரு மண்டையை எடுத்து அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிவிட்டேன். பார்த்தா அவன் டிமிட்ரி போட்டான். உடனே காலிப்ரோ டவுன் இது கில் எடுத்து விட்டார். பார்த்தா ஸ்குவாட் ஆயிப்பு அப்படியே ஒரு அமௌண்ட்டை போட்டு விட்டு நான் பாட்டி ஹீல் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் நம்ம பொச்சனாக்கு கிட்டே இப்போ போயிட்டுருக்கோம். பிக்கெட்டு ப்ரோ தனியாக தான் இருக்கார். நானே உங்களுக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் ஸ்கிப் பண்ணி விட்றேன். நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மறக்காமல் நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபரை மட்டும் பண்ணிடுங்க. அதான் உங்கள்கிட்ட கேட்கேன். அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இது சிவா எஃப்எஃப்னு இது யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அந்த அவரோட யூடியூப் சேனல் இல்லைங்க, நான் இது கமெண்ட் பாக்ஸு கீழே தரேன். அவர் சேனலையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். சரி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கைக்குள்ளே இங்கே 2 பேர் செத்துட்டாங்க. ஒன்றே அவங்கள எப்படியாட்டு ஃபேக்ட்ரியில் போய் ரிவைவ் பண்ணணும்னு பண்ணிகிட்ருப்பேன். இங்கே பண்ணக்குள்ளே நான் கரெக்டாக அவங்க பண்ணி முடிப்பேன். கரெக்டாக இவங்களை பண்ணி முடிக்கும். காலிப்ரோ செத்துறாதியான்ட்ட டோக்கனும் இல்லை ப்ரோ, டோக்கன் இல்லைன்னு நினச்ச ப்ரோ, நீ அப்படியே விளையாடு ப்ரோ பார்த்துக்கலாம் அண்ணா. சரி ப்ரோன்னு நானும் இங்கே டோக்கன் தேடி போயிட்டுருந்தேன். சரி அங்கே டோக்கனு க்ளைம் பண்ணியிருக்கோம், க்ளைம் பண்ணலான்னு போய் பார்க்க போனேன். டீமெட் ஆல்ரெடி எடுத்து விட்டாங்க. உடனே இப்போது சேமா அங்கேயாட்டு டோக்கன் இருக்குமான்னு பார்த்தேன், அங்கேயும் இல்லை. அப்புறம் நம்ம டீமெட்டு இப்போ ஒரு 200 எடுத்து விடுவாங்க. நம்ம இப்போ மேலே போய் ஒரு 200 எடுத்து காலிப்ரோ எப்படியும் ரிவைவ் பண்ணிடுவோம். கரெக்டாக இந்த இடத்துல நான் இங்கே உள்ளோடி மேலோடி ஏறி போகும்போது பைக்கை நல்லா டேமேஜ் பண்ணி விட்ருவான். சரி பொறுப்புறம் நான் ரிவைவ் பண்ணி விடுதேன்னு உடனே பைக் அங்கே விட்டுட்டு இப்போ ஜீப் எடுத்துகிட்டு கிளம்புறேன். சைடோடி வேறு அட்டாக் எடுத்துகிட்டு இருக்காங்க, அது வேறு பயமாக இருக்குது. இப்போ நான் உடனே ஜீப் எடுத்துகிட்டு சேமோ அவர் ரிவைவ் பண்ண போகணும். டோக்கன் எல்லாத்தையும் எடுக்க போயிட்டுருப்பேன். இங்கே ரைட் சைடு மறுபடியும் சண்டை போடுறாங்க. நம்ம கரெக்டாக கொஞ்சம் கொளுத்தாங்க. எப்படியும் அவங்க கடந்து வந்துட்டு இது டோக்கன் எடுத்துகிட்டு இப்போ காலிப்ரோ மறுபடியும் ரிவைவ் பண்ண போனோம். சரி காலிப்ரோ அவங்க எல்லாம் நம்ம டீம் மட்டும் காரை தான் எடுத்துகிட்டு சுற்றுறாங்க. சரி அப்புறம் நான் ஒன்று ரிவைவ் பண்ணி எடுக்கணும்னு ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே இந்த டோக்கன் எடுக்க போயிட்டுருப்பேன். அப்படியே டோக்கனே எடுத்தேன். இப்போ அவரை 2 மிஷினில் ரிவைவ் பண்ண தான் போயிட்டுருக்கேன். 2 மிஷினில் அப்படியே ரிவைவ் பண்ணிட்டு நம்ம டிக்கெட்டு போகிற அப்படியே காரில் ஏற்றிட்டு வந்துடணும். அவர் மாஸ்டரே கொட்டி இறங்கிட்டார். சரி நம்ம அவரை போய் ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ரைட் சைடு வேறு லெஃப்ட் சைடு வேறு சண்டை போடுறாங்க. சரி அப்படியே அவரை ரிவைவ் பண்ணி விட்டுட்டு ஹார்ட்டில் வேறு ரைட் சைடு ரிவைவ் பண்ணுதான். நம்ம டீமெட் எல்லாத்தையும் அங்கேயே இறங்க சொல்லிட்டோம். ப்ரோ நீ இறங்கி ஆடுபுறோம் பார்த்துக்கிட்டே நீ அப்படியே நம்ம தேவையான பதிலெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அவரையும் அட்டாக் எடுக்க சொல்லிட்டோம். சவுண்ட் வேறு வசமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படியே ஆஃப் பண்ணி போட்டு நம்ம அப்படியே எப்போ மாதிரி ஜீப் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஜீப் எடுத்துட்டு கிளம்பினோடனே அவங்க சோனுக்குள்ள போய் அட்டாக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்ன குரல் இப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு 2 நாளாக சளி, நல்ல சளி. அப்புறம் அவங்களும் சோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. நானும் இறங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தேன். மேலேயே படலை, ரேஞ்சே கிடைக்காது. சரி நம்ம இறங்கிப்போம். 2 பேரும் அதுக்குள்ளே சேர்த்துட்டாங்க. நாங்கள் போய் அடிக்கணும்னு சரி பேசிட்டு விளாடுவோம். எப்படி நானும் ஒரு டிக்கெட்டு போடுவோம், ஜீப் எடுத்துட்டு சுற்றிட்டு இருப்போம். ஏன்னா ஒரே இடத்துல ஏன்னா எப்படி அடிச்சுக்குவோம். எப்படி நம்ம நினச்சி லாஸ்ட்டு நாங்கள் வெறித்தனமான ஒரு 1v3 பண்ணியிருப்போம், ஸ்குவாட் பண்ணியிருப்போம். நீங்களே பாருங்கள் அந்த மேட்சை, அந்த இதை. சரி நம்ம ஒரு டிக்கெட்டு கூட வந்து வெயிட் ஏற்றிட்டு இருந்தார். லெஃப்ட் சைடு எனிமிச்சா. சரி நம்ம அப்படியே மேலே போனோம். நம்ம கொளுத்துவாங்க அப்படியே சுற்றிட்டு அப்படியே கொஞ்சம் பேக் சைடு மேலே போனேன். அங்கே பார்த்தா ஒருத்தவங்க இல்லை. செஸ்ஸாக ஓட்டி அவங்க சொல்லி போகிறாங்க. அங்கேயும் ஒருத்தவங்க வரல. சரி நம்ம டிக்கெட்டு கூட கிட்டே அவர்கிட்ட வந்து வழியில் இங்கே வண்டி தடுமாறுதா. அப்புறம் அவர்கிட்ட போய் பார்த்தேன். அங்கேயும் யார் எல்லாத்தையும் முடிச்சு விட்டார். அவர் அப்படியே ஊக்கம் போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தார். ஓரமாக வந்து சரி ஃபீல் பண்ணிட்டு ஒன்றும் நாலு பேர் பார்த்துட்டாரு என்ன பண்ணிட்டாங்கன்னு நல்லா செய்ய ஆனால் ஒரு ஸ்குவாடே சண்டை போட்டு சரி நம்மளுக்கும் வில்லேஜில் போனால் நம்மளை எப்படியும் கொண்டு விடானுவேன். சரி நம்ம அப்படியே கொஞ்சம் சுற்றி போவோம் அப்படின்னு சொல்லி நானும் போயிட்டுருப்பேன். உடனே திரும்பிட்டேன். இன்னும் போனால் அடிச்சு விடாங்கன்னு. அப்புறம் பிக்கெட்டு ப்ரோ ஜீப்பில் யாருதான் நிறைச்சி நான் தான் ப்ரோ வேண்டாம் ப்ரோ வந்துட்டு அந்த பவர் இருக்கான்னு தெரில, அந்த காரில் போகிற பவர் விசைகரெக்ட் இருக்கான்னு தெரில, அடிச்சு விடாங்கன்னு நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் பாட்டு மட்டாக்கு ஆடி போயிட்டுருப்பேன். ஒரு ஆஃபில் நிற்பான், அவனை ஏற்றி பார்ப்பேன். ஆனால் அவனுக்கு சாவலை. அதுக்குள்ளே இங்கே ஒருத்தர் மரத்தில் தெரியாமல் போயிட்டேன். அவன் நல்ல போய் டேமேஜ் கொடுத்துருவான். இந்த இடத்துல ஒரு போயிட்ட வேட்டாங்க பார்த்தோமா அப்படின்னு இருக்குது. நானும் என்ன அடுத்தது ஆனால் அக்கிரிசி ஒன்றுமே மேலே வரல. இன்னொருத்தவங்க கையில் இருந்தால் அதுக்குதான்
கரெக்டாக நானே எனக்கு முடிஞ்ச அளவுக்கு டேமேஜ் கொடுத்து உடனே ஜீப் எடுத்துட்டேன். ஜீப் எடுக்கலாம் இந்த இடத்துல நான் அப்போவே சேர்த்துருப்பேன், மேட்சும் முடிஞ்சிருக்கும். உடனே ஜீப் எடுத்து நானும் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஜீப்பை கொளுத்தி விட்டுருவாங்க. விக்கெட்டு ப்ரோ கரெக்டாக வந்துட்டு இருப்பாரு. விக்கெட்டு ப்ரோவே இப்போ கொண்டுறாங்க பாருங்கள். உடனே இப்போ இந்த இடத்துல ஒருத்தர் நட்டுக்கு வரானா அவன் நல்ல ஒரு மண்டையை போட்டு நாக் பண்ணி விட்டுருவோம். இன்னும் 3 பேர் இருப்பான். இந்த 3 பேரை எப்படி முடிச்சு போய் அடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறியா. கரெக்டாக இந்த 3 பேருக்கு அவன் பாம்பு அது இதுன்னு தூக்கி போடுதான். நானும் ஏகேலாம் நல்ல யூஎம்பியோட ஏகே சாட்டுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ட்ராகன் ஏகே பார்த்தீங்களா, அவனே எப்படியோ அடித்து அவன் நல்லா டேமேஜ் கொடுத்தேன். ப்ரீசர்லாம் தூக்கி போட்டேன். டேமேஜ் போகிற மாதிரி தெரில. இந்த ஒருத்தன் லெஃப்ட் சைடில் யாருன்னா ஏகே வச்சு நல்லா கெட்டு கொடுத்தேன். சாவலும் மறுபடியும் ஏகே எடுத்தேன். யூஎம்பி எடுத்துகிட்டு நல்லா டேமேஜ் கொடுக்க பார்த்தேன். மேலே பண்ணல. மறுபடியும் எப்படி இல்லாமல் குளோக்கில் கொண்டு வரான். உடனே இந்த இடத்துல அவனுக்கு ஒரு டேமேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு வாழை போட்டு நிற்பேன். கரெக்டாக வருவான், டேமேஜ் கொடுப்பேன். செம்மு நம்ம அவ்வளோதான் மேட்சை முடிஞ்சுட்டுன்னு நினச்சேன். கரெக்டாக கூட சுற்றி போகும்போது அவன் ஹீல் பண்ணாமல் நிற்பான், மெடிக்கல் போடாமல் நிற்பான். அவனுக்கு ஒரு மண்டையை கொடுத்துட்டு அப்படியே அவனை டவுன் பண்ணி போட்டுறேன். இன்னொருத்த ஸ்னைப்பரில் வந்து காமெடி காட்டிகிட்டு இருந்தான். அவனுக்கு அறையும் மேலே போடலை. நான் ஒன்றே ஏகே வச்சு கிரிக்கெட்டுன்னு அவளை அழுத்தி பிடிச்சி ஒரு வெறித்தனமான போய் அடிச்சிருப்போம். இந்த போயை பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.